அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் என்னதான் கூழாக குடித்தாலும் இந்த கூழை குடித்தாதான் உடம்பு கூலாக இருக்கும். கேப்பங்கூழ் எல்லாத்தையும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. 5 கப் அளவு தண்ணி, ஒரு கைப்பிடி அளவு அரிசி குருணைனா சிவப்பு அரிசி குருணை சேர்த்துருக்கேன். குருணை நல்லா வேகணும். குருணை வெந்ததுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்து உள்ளே அப்படியே அமுக்கி விட்டு சிம்மில் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். ரொம்ப லூஸாக இருந்தால் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க, ரொம்ப டைட்டாக இருந்தால் கொஞ்சம் வெந்நீர் தெளிச்சுக்கோங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு 10 நிமிஷம் குக் பண்ணுற டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கெட்டி ஆகிடும். களி கரண்டியை விட்டு போகாது, அது வரைக்கும் கிண்டணும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது. நல்லா வலிச்சு மூடி வச்சிருங்க. ஆறட்டும். ஆறினோன்னே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஒரு பவுலில் எடுத்து போட்டு உருட்டிங்கன்னா உலகம் உருண்டைடா, எங்கே போனாலும் நீங்கள் எங்கள் கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த களி. இந்த களி உருண்டையில் கடல சட்னி கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் மழை காலத்தில் பார்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கு இதை நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடும்போது இதில் வளர்கிற நுண்ணுயிர்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் ஒரு உருண்டை எடுத்து கரைச்சி உப்பு மோர் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை போட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா அடடடடா, இந்த சம்மருக்கு இதெல்லாம் குடிச்சு குளு குளுன்னு என்ஜாய்